ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நமக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை. அரிசி பருப்பு இருந்தால் மட்டுமே போதும், சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு சாம்பார் ரைஸ் எப்படி குக்கரில் செய்கிறதுங்க பார்க்க போகிறோம். வீட்டில் நமக்கு காய்கறி எதுவும் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம மசாலா எதுவுமே நம்ம வறுத்து அரைச்சி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் என்ன ஆல்ட்ரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் ஒரு 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட 2, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்தாலும் காஞ்ச மிளகாய் கண்டிப்பாக சேர்க்கணும் சாம்பார் சாதத்துக்கு. அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கடுகு, சீரகம்லாம் தாளிக்கும் போது அதிலே நீங்கள் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி தூள் பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது சின்ன வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும். சின்ன வெங்காயத்தோட தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 2லேருந்து 3 பெரிய சைஸில் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியுமே நல்லா நமக்கு மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி தண்ணி கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இல்லை புளி வந்து ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அதில் இருக்கிற நார், மேலே இருக்கிற ஓடு எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசியும் 1/2 கப் அளவுக்கு பருப்பு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் பருப்பு எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா வெந்து குழஞ்சி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாதி கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருந்தேன். இப்போ அரிசி பருப்பு சேர்த்துக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு தூள் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி சாம்பார் தூள் தான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே இந்த அரிசி பருப்பில் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரைஸும் 1/2 கப் அளவுக்கு பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4லேருந்து 4 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். நீங்கள் 5 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 4 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல குழைவா வெந்து வரும். உங்களுக்கு குழைவா வேண்டாம், கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு, காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறதுனால ஒரு 4லேருந்து 5 விசில்லே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். அதிலே நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு அரிசி பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விடும்போது இன்னுமே உங்களுக்கு சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கும்.
இப்போ நீங்க லாஸ்ட்டா இந்த சாதத்து கூட கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நம்ம விருப்பம் தான் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதே மாரி லாஸ்ட்டா நீங்க கலந்து நெய் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்ப சூப்பரான, ரொம்ப சிம்பிளான ஒரு 10 நிமிஷத்துல குக்கர்ல நம்ம வந்து சூப்பரா ஒரு லஞ்ச் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பா இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நமக்கு காய்கறி எதுவுமே நமக்கு தேவையில்ல. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.